அப்புறம் என்னை பார்த்து அந்த வீட்டுக்காரர் நடிச்சார், அவரை கூப்பிட்டுங்கன்னாரு. நான் தான் நடிச்சது. யார் சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அந்த வீட்டுக்காரர் முன்சாமி நடிச்சார். இவன் தான். ஏன்னா அப்போ நான் வந்து ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸில் இருந்தேன், அந்த லுங்கியெல்லாம் மாற்றிட்டு. நீங்கள் நடிச்சிங்க யூ நாளைக்கு ஆஃபீஸ் வந்து பாருங்கள் அப்படி போயிட்டார். என்ன சொல்லலன்னு புரியல. என்னடா ஆஃபீஸ் நாளைக்கு போகிறேன்னு கேட்டார். அப்படின்னு ஆஃபீஸில் வந்து பார்க்க சொல்கிறாரான்னு. நாளைக்கு ஆஃபீஸ் போகணுமோன்னு ஆகலாம் முடியான்ட்டேன். அப்புறம் அடுத்த நாள் ஃபோன் போகல, 2 நாள் போகல. அப்புறம் யாரோ ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆஃபீஸ்லேருந்து வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க. இல்லை சார் எனக்கு ஆஃபீஸ் போனேன் சார், ட்ராமா இருக்குது சார். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், பெருசாக இப்போ நடிக்கணும்னு ஆச்சு. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு வாட்டி தில்லுமுல்ல வந்து சௌகாரம்மா வீட்டில் ஷூட் பண்ணியிருந்தாங்க, மாடியில். சௌகாரம்மா வீட்டில் போய் ஷூட்டிங் விட்டுருந்தாங்க. நான் சௌகாரம்மா பார்க்க போயிருந்தேன். கச்சா திடீர்ந்தார் டைரக்டர். விசுவையும் ரஜினியை நிற்க வச்சு கச்சா திடீர்ந்தார். நான் பயந்து போயிட்டேன். என்னாட்டி இப்படி திட்டுறாரு? அப்படி தான் திட்டுவார் கிருஷ்ணன். கோவம் தான் கச்சாமச்சான் திட்டுறாரு. ஒரு உங்களெல்லாம் திட்டுக்காரண்டி. நான் பெருசாக தப்பு பண்ண மாட்டேன், பட் தப்புன்னா திட்டுவார். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் இருக்குது. சௌகாரம் வாங்கிட்டேன். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் இருக்குது. கச்சாமச்சான் திட்டுவார். கச்சாமச்சான் திட்டுவார். ஒன்றா அடி கூப்பிட்டு வந்தப்பா தாட்டு போட்டு தஞ்சாவூர் ரஜினியே. ஆமாம். ஏன்னா இப்படிலாம் எழுதுறேன் பக்கமாக அவனுக்கு வராதில்லை. இல்லை சார் சொல்லுவார் சார். என்ன சொல்லுவார் என்ன எத்தனை லைஃப் சுட்டு எத்தனை லைஃப் பண்ணுறது? ஐ ஃபீல் க்ளோஸ் அண்ட் கோ ஹோம். எனக்கு இதெல்லாம் தாங்காது. நான் வந்து வேணாம் மோகன் திட்டுவார் மோகன். அதனால ஒரு பயம். கடைசியில் மோகன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து, ஏடா அவ்வளோ பெரிய டைரக்டர் கூப்பிட்றாரு, போய் நேராக போய் வரமாட்டேன்னு சொல்லி நடிக்க வேண்டாம் நீ. எனக்கு என்னென்னா எங்கள் அம்மா வேறு அம்மா ஊரில் இல்லை. எங்கள் அம்மா வந்து சினிமாவெலாம் நடிக்கூடாது அப்படின்றாங்க. அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, மௌலி சார் வந்து மௌலி காந்து வரல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அவர் நன்றி மீண்டும் ஒரு படம் பண்ணியிருந்தார். அதில் வந்து பிரதாப் போத்தன் சுஹாசினி. நான் சுஹாசினியோட பெரிய அட்மைரர். அதில் வந்து ஒரு டாக்டர் ரோல் இருந்து நீ பண்ணுன்ட்டார் அவர். சரின்ட்டு ஆர்வத்தில் கிட்ட வர பயம் வந்துச்சு, ஏமாற்றிட்டாங்களேன்னு. இருந்தாலும் ஏமாற்றிட்டேன், பண்ண மாட்டேன்ட்டேன். ரொம்ப கோவம் வருத்தம் அவளுக்கு. எங்கள் அம்மா மேலே எனக்கு பயம். எங்கள் அம்மாவுக்கு என்ன கெட்ட போயின்னா, சினிமான ஆட்டமான எங்கள் அம்மா வந்து செலுக்கு சின்னதா, ஜோதிலட்சுமி, இந்த மாதிரி கெட்ட தண்ணி அடிக்க கூட்டு போகிறதுக்கு ஒரு ஏகப்பட்ட கன்னிகைகள் இருக்காங்க அப்படின்னு ஒரு கணிப்பு. அப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிள்ளை மேலே ஒரு அபிப்பிராயம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அது வந்துட்டு அது வேண்டாண்டா, ட்ராமா கூட அது கௌரவமான வேட்டலான்னு பாடி கிரேசி மோகன். சரி ஏதோ நம்ம மயிலாப்பூர் போய் நடிக்கலாம். யாருமே கோவில் போனால் எங்கள் அம்மா அவங்க மற்றவங்க என்ன கமெண்ட் அடிப்பாங்கிறதால யாருமே பேசலை. ட்ராமா தானே, பெருசாக யாரும் பேச மாட்டாங்க. அதனால் பெருசாக ஷி வாஸ் நாட் எம்பாரஸ்டு. சினிமானா வேணாம். ஸோ அந்த ஒரு பெரிய குறை இருந்தது. அதனால் நான் போனேன்.